கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனாகிய கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் 3வது அதிகாரம் 2வது வசனம். மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே மொர்தெகாய் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டு கொண்டிருக்கிறான். தேவ ஆலோசனையின்படி தன்னுடைய வாழ்வை கர்த்தருக்குள் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு மனிதனாயிருக்கிறான். ஒருவேளை அவனுடைய நிலைமைகள் ஏழ்மையின் நிலைமையாகவும் நல்ல வசதியற்ற வாழ்வில்லாத ஒரு வெறுமையான ஒரு பரதேசியைப் போல அவன் காணப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த மொர்தெகாய் அந்த சூசா நகரத்து அந்த அரண்மனையின் வாசலிலே அனுதினமும் ஒரு பிச்சைக்காரனைப் போல ஏழ்மையான நிலைமையிலே அங்கே இருக்கிறான். ஆனால் எல்லாரும் இந்த ஆமானை உயர்த்தி அவனை வாழ்த்தி வணங்கும் பொழுது இந்த மொர்தெகாய் மாத்திரம் அதை செய்யாதவனாய் காணப்பட்டு கொண்டிருந்தான். காரணம், ஒருவேளை அவனுடைய ஏழ்மை, அவனுடைய நிலைமைகள் அவனை அந்த ஆமானை பணிந்து கொள்ளத்தக்கதான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கக்கூடும். ஒருவேளை ஆமானை பணிந்து கொண்டிருப்பான் என்றால் உடனடியாக ஏதாகிலும் நன்மைகளோ அனுகூலங்களோ வீடு வசதிகளோ கிடைத்திருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தேவனை கரம் உயர்த்தி துதித்த இந்த மொர்தெகாய்க்கு அந்த ஸ்தானத்திலே வேறொருவரை வைக்க அவன் விரும்பாதவனாய் காணப்பட்டான். தேவன் அவர் மாத்திரம்தான் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஒருவரே வணங்கப்படத்தக்கவரும் ஆராதிக்கப்படத்தக்கவருமாக இருக்கிறார் என்கிற அந்த தெளிவு அந்த ஏழ்மையின் நிலைமையிலும் இந்த மொர்தெகாய்க்கு இருந்தது. ஆனபடினாலே அதில் உறுதியாவன் இருப்பதையும் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளை, வாழ்வின் அந்த சூழலிலே ஏற்படுகிற நிலைகளை வைத்து மனிதனை மனிதனாக மதிக்கிறதை விட்டுவிட்டு மனிதனை தேவனுக்கு சமமாக தேவனை வைக்கிற இடத்திலே மனிதனை வைத்து புகழ்ந்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி வாழ்வது என்பது இரட்சிப்பை பெற்ற அல்லது தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உகந்ததல்ல. ஒருவேளை ஏழ்மையை மையமாக வைத்து இந்த உலகம் நம்மை அடிமைப்படுத்தவும் உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான்கள் தங்களை ஆராதிக்கவும் செய்ய வேண்டும் என்று சில உதவிகளை கூட வேண்டுமென்றால் நமக்கு செய்யலாம். ஆனால் இரட்சிப்பை பெற்ற தேவஜனம் கர்த்தரை மாத்திரம்தான் உயர்த்த வேண்டும், கர்த்தரை மாத்திரம்தான் ஆராதிக்க வேண்டும். வேறு ஒருவரையும் புகழ்ச்சிக்குரியவர்களாகவோ ஆராதிக்கப்படத்தக்கவர்களாகவோ தேவன் இருக்கிற ஸ்தானத்திற்கு தேவனை போன்ற சம மரியாதை கனத்தை கொடுத்து நடத்தவோ நாம் கூடாதபடிக்கு தெளிவான மனநிலையோடு கூட தேவனை உயர்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு நாள் நம்முடைய வாழ்விலும் இந்த ஏழ்மையை மாற்றுவதற்குரிய அதிசயமான கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். இந்த நாட்களிலே இந்த மொர்தெகாய் ஏழ்மை தேவனை விட்டு விலக செய்யவோ மனிதனை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடவோ அவன் விரும்பாதபடி தேவனையே உயர்த்தி கொண்டிருக்கிறான். மற்ற அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறான். ஆனால் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு செலுத்துகிறான். இன்றைக்கு நாம் எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகள் அல்லது ஏழ்மைகள் தேவைகளை மையமாக வைத்து மனிதனை நம்முடைய தலைகளில் வைத்து கொண்டாட நாம் இடமில்லாதபடி தேவ சமூகத்தில் தேவனையே உயர்த்தி கொண்டிருப்போம், தேவனையே மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். ஒரு நாள் வரும், கர்த்தர் அந்த ஜனங்கள் மத்தியிலே நம்முடைய தலையை உயர்த்தி தேவனை உயர்த்துகிற ஜனங்களை எல்லாருக்கும் மேலாக உயர்த்தி வைத்து மகிமைப்படுத்துவார். நாமும் மகிமை அடைவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவர் இரட்சிப்பை பெற்ற தேவ ஜனங்கள், தகப்பனே,
எங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளுக்காக உதவி செய்கிற இல்லை அதிகாரத்தில் இருக்கிற எங்களுக்கு உறுதுணையாயிருக்கிற மனிதர்களை நாங்கள் தெய்வத்தை போல பாவிக்காதபடி கர்த்தர் ஒருவர்தான் தெய்வம், அவர் மட்டும்தான் ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் மட்டும்தான் உயர்த்தப்படத்தக்கவர் என்கிற தெளிவோடு இந்த மிருதகாயை போல ஆண்டவரே மாத்திரம் உயர்த்தி கொண்டிருக்க உதவி செய்யும். எங்களுடைய ஏழ்மைகளோ கஷ்டங்களோ தேவைகளோ ஆண்டவரே கர்த்தரை உயர்த்துவதை விட்டு பின்வாங்காதபடிக்கு உறுதியாய் இருக்கும் பொழுது ஒரு நாள் கர்த்தரே எங்களை உயர்த்துவீர், கர்த்தரே எங்களை மகிமைப்படுத்துவீர். அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்பட்டிருக்கிற ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும், காத்துக்கொள்ளும். ஜீவகாலம் முழுவதும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்தி கொண்டிருக்க கிருபை பாராட்டும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.